ஹலோ, எந்த வீட்டுல நீ என்னடா செய்து கொண்டிருக்க? என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு இங்க வந்து என்ன திருட வந்திருக்கியா? ஏய், இந்த அச்சுத கிட்ட ஒரு குவாலிட்டி உண்டு. யான் எதிரிய மன்னிக்கும், ஆனா துரோகிய மன்னிக்க மாட்டேன். என்னடா வந்தது வராதமா மாப்பிள கூட சண்டை? மாப்பிளையா? பின்ன யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு அறிவில்லை உனக்கு? தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள, என்ன மன்னிச்சிருக்க, மன்னிச்சிருக்க மாப்பிள, மன்னிச்சிருக்க. விடுடா, சும்மா இருக்க மாட்டியா? நினைச்சேன், கரெக்ட். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஊர்ல என்ன தவிர வேற யாரு நியாயத்துக்காக குரல் கொடுக்க புதுசா வந்திருப்பாங்கன்னு. எந்த மாப்பிளையோ சூப்பர் சூப்பர் மாப்பிள. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா என் விஷயத்துல தலையிடுறதுக்கு இந்த பக்கத்துல எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா என் பவர் அப்படி. காயத்ரி, இது என்ன மாப்பிள இது? அதுன்னு அசிங்கமா பேசுறீங்க? இல்ல, யாருன்னு கேட்டேன். ஓ, எல்லாம் என் தலையெழுத்து மாப்பிள. இவன் என் கூட பிறந்த தம்பி. சொல்லிக்கவே அவமானமா இருக்கு. இவனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. எப்ப பாருங்க ஏதாவது வம்பிழுக்கிறதே பொழப்பா வச்சிருக்கான். வீட்டுக்கு உபயோகமா இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட வாங்கி போட்டதில்ல. அக்கா, ரொம்ப டேமேஜ் பண்ணாதக்கா. நான் தான் காயத்ரிக்கு ஒரு மாப்பிளை பாத்திருக்கேன்னு டெல்லியில இருந்து தந்தி அடிச்சிருந்தல்ல. நீ தான் அதுக்குள்ள அவசரப்பட்டுட்ட. டேய், வாய மூடுறா. இப்படி சவடால் பேசி பேசி ஆயுசு போயிடும். சரி சரி, மாப்பிளை முன்னால மானத்தை வாங்காத. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அதாவது நான் பெரிய என்னங்க, அந்த கேள்வி மட்டும் என் மாமா கிட்ட கேட்காதீங்க. இரு காயத்ரி, மாப்பிள தான் ஆசை ஆசையா கேக்குறாருல்ல, பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய ஜனநாயக கடமை இல்லையா? மாப்பிள சார், எனக்கு இதுதான் பர்டிகுலர் வேலை கிடையாது. என்ன பத்தி சொல்லணும்னா ஒரு மினிமம் 4 or 5 hours ஆகும். சுருக்கமாயிட்டு പറഞ്ഞെങ്കിൽ ഞാൻ ഒരു പബ്ലിക് സർവന്റ് ആണ്. பப்ளிக் நியூசன்ஸ்ங்கிறது தான் அவர் கொஞ்சம் மாத்தி பப்ளிக் சர்வன்ட்னு சொல்றாரு. காயத்ரிக்கு எப்பொழுதும் கிண்டல் தான். என்னுடைய கதையெல்லாம் நாம அப்புறமே பேசிக்குவோம். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. ஊருக்குள்ள குறைச்சு கூடி விவரம் சொன்னாங்க. மாப்பிள ஏற்கனவே கல்யாணம் செஞ்சவரு, 2 பிள்ளைங்க இருக்குன்னு வேற சொன்னாங்க. மாப்பிள ஒண்ணு ஃபீல் செய்யண்டா, அதுல ஒண்ணு தப்பே இல்ல. வாழ்க்கைய அது கூட்டிட்டு போற ரூட்லயே போய் வாழ்ந்து தீர்த்துறணும். முடிஞ்ச வரைக்கும் ஜனங்களுக்கு சேவை செய்யணும். எப்படி நம்ம பாலிசி? சரி, பின்ன நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? அவர் இப்போ இங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு மாமா. மாப்பிள ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்க போறாரா? அப்படின்னா என் மாப்பிள ஒரு முதலாளியா? என்னக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா என்னடா பண்ண? வாழ்த்துக்கள் சொல்லிருப்பேன். வாழ்த்துக்கள் மாப்பிள. இந்த ஊர்ல யான் வச்சதுதான் சட்டமாக்கும். இந்த ஹோட்டலை மட்டும் நீங்க முதல்ல தொடங்குங்க. வந்து குவியிற கூட்டத்தை நீங்க அப்புறம் பாருங்க. டெய்லி பொழுது விடிஞ்செங்கில் என் மாப்பிள ஹோட்டல்ல தான் எல்லாரும் வந்து சாப்பிடணும்னு நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் செய்யும். போதுண்டா, கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு. சும்மா அவரை தொந்தரவு பண்ணாத. கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, வீடு தேடி வந்தவனே சாப்பிடவான்னு கூப்பிடுற லெவலுக்காவது எங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அங்கதான் நிக்கிறாங்க எங்க அக்கா. கைகளை வீட்டிருக்கேன். என்னங்க, அவர் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல.
நிமிஷம். ம் ஒரு சின்ன சந்தேகம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாணமா, என்னை இன்வைட் பண்ணிருக்கா. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போலாமாக்கா? ஏன் போனா என்ன? இல்லக்கா, போன ஜென்மத்துல நாம என்ன பாவம் பண்ணோமோ, இந்த ஜென்மத்துல இப்படி தாலி அறுத்துக்கிட்டு வாழ வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் நான் போனா 4 பேர் என்ன பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் மனசு கஷ்டமாயிடும். அதான். அப்படியெல்லாம் பேசாத ஸ்னேகா. நீ வரணும்னு ஆசைப்படுறவங்க தானே கூப்பிடுறாங்க. அவங்க ஒன்றும் தப்பா பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க. நமக்கு என்னக்கா தெரியும்? வெளியில பேசிக்கிறத நடந்துக்கிறத மட்டும் வச்சு நாம ஒருத்தரை எடை போட்ட முடியாது இல்லையா? மனசுக்குள்ள யாருக்கு என்ன நினைப்பு இருக்கோ என்னவோ. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுக்கா. மனசுக்குள்ள எல்லாருக்கும் 1008 இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நினைச்சு நாம கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் கவலைப்படுறவ இல்லதான். ஆனா விதி அதுக்கும் சேர்த்து கவலைப்பட சொல்லுதே. தாலி கட்டிக்கிட்டப்போ வாழ்த்தாதவங்க எல்லாம் கூட நாம அமங்கலியா நிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற உலகம் காயுது. யாரையும் லேசா எடை போட்ட முடியலையே. என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னாச்சு வள்ளியம்மா? முதல்ல எழுந்து. நான் தெரியாம சொல்லிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்னாச்சு இவளுக்கு? நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க. எழுந்துருமா முதல்ல. என்னாச்சு? நாக்கு தப்பி பல்லுல பட்டுடுச்சுக்கா. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை தாலி அறுத்தவன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா ஏதோ பேச்சு வேகத்துல அப்படி வந்துடுச்சு. இனிமே சத்தியமா நான் அப்படி பேச மாட்டேன்க்கா. எப்போ எப்போ இதெல்லாம் நடந்தது? வேண்டாக்கா, நானும் என் வீட்டுக்காரரும் உங்க உப்ப தின்னு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சத்தியமா உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம். ஏதோ கெட்ட நேரம், ஒரு வார்த்தை தப்பா வந்துடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே அப்படி இல்லைன்னா இந்த நாக்கு இனிமே அப்படி பேசாதுக்கா. சத்தியமா பேசாது. சத்தியமா பேசாது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணின? நீ ஏதோ பேசுன, கால்ல விழுந்தா மன்னிப்பு கேட்ட, நான் மன்னிச்சிட்டேன். அதோட விட வேண்டியதானே? எதுக்குமா அப்படி நாக்குல எல்லாம் சூடு வச்சுக்கிட்ட? என்ன வள்ளியம்மா, அறிவில உங்களுக்கு? நான் ஏதோ சாதாரணமா தானே சொல்லிட்டு இருந்தேன். என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? சரி வா, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம் வா. அக்கா நீங்க வீட்ல இருங்கக்கா, நான் உங்களை கூட்டு போயிட்டு வரேன். நான் வரேன்மா. நீங்க இருங்க, பாப்பாவை பாத்துக்கோங்க, நான் கூட்டு போயிட்டு வரேன். என்ன வள்ளியம்மா இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும். வேங்கை வாசல் பக்கத்துல 4 கிரவுண்ட் விலைக்கு வந்திருக்குன்னு பேப்பர்ல பார்த்து சொன்னனே, ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? பண்ணேன், ஆனா யாரும் எடுக்கல. எடுத்திருப்பானுங்க. குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்த மாதிரி பேசியிருப்பேன். அதான் போனை வச்சிருப்பானுங்க. ஏண்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? எல்லா நேரம் நாக்குல சோற வைக்க முடியலங்க. சோறு வைக்க முடியலன்னா கஞ்சியை குடி, இல்ல 2 நாளைக்கு தண்ணியை குடி. ஏண்டி வெச்ச சூட்டை கை காலில் வச்சிருக்க கூடாதா? அதையே நாக்கில் வச்சுக்கிட்ட? அதுவும் சாம்பார் கரண்டியில சூடு வச்சுக்கிட்ட முதல் ஆள் நீயா தாண்டி இருப்ப. ஏன் பேச மாட்டீங்க? அக்கா மட்டும் வெள்ளப்புன்னு சொல்லியிருந்தா அப்ப தெரிஞ்சுக்கும். வேண்டாமா, நீ எனக்கு விளக்கமே சொல்ல வேண்டாம்.
ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன், கேக்குறியா? இந்த நாக்கு புண்ணு ஆறுற வரைக்கும் பேசாம இரு. ஏண்டி பேச மாட்டேன்னு அன்னி கேட்பாங்க. உங்களுக்கு அதான் வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கேன்னு பேப்பர் எழுதி காமிச்சு அனுதாப ஓட்டு வாங்கிரு. புரியுதா? அதே லூசு மாதிரி உங்களுக்கு மௌன கக்கா அப்படின்னு வாயை திறந்து பேசிடுறாங்க. நீ மட்டும் இல்லடி, நான் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கேன். நாய் பொழப்பு பொழைக்கிறோம். பேசுற பேச்ச யோசிச்சு தாண்டி பேசியாகணும். பேசாம இருக்கிற வரைக்கும் பொழப்பு நாராம இருக்கும். இனிமேலாவது இதை மறக்காம இரு. போ, சாப்பிட வரேன். காயத்ரி, உங்க மாமா எங்க இருக்காரு? அவர் எங்க வேணாலும் இருப்பாரு. ஏதாவது ஏடாகுடம் பண்ணிட்டு மாசத்துல பாதி நாள் லாக்அப்லயும் ஜெயிலையும் தான் பெரும்பாலும் இருப்பாரு. இப்போதைக்கு இங்க இருக்காரு. ஆனா பேச்சு மட்டும் பெருசா இருக்கும். ஏதோ உலகத்தையே புரட்டி சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி பேசுவாரு. நல்ல கேரக்டர் காயத்ரி. மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறவங்க இப்படிதான் தடாலடியா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கள கூப்பிட்டு ஆறுதலா 4 வார்த்தை சொன்னா பாகா உருகிடுவாங்க. அவரு அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லும் போதே உருப்படியா எந்த வேலையும் செய்யலன்னு தெரியுது. பேசாம அவரை நம்ம ஹோட்டல்லயே வேலை பார்க்க சொல்லாமான்னு யோசிக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க, அது மட்டும் வேண்டாம். ஏன்? என் சொந்த மாமா தான். என்னடா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. அவரால வேலையெல்லாம் பார்க்க முடியும்னு எனக்கு தோணலைங்க. வந்தா போனா உட்கார சொல்லி ஒரு 2 தோசை சாப்பிட சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போயிடுவாரு. அதை விட்டுட்டு பொறுப்பை கொடுத்து செய்யுங்கன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வருங்க. என்ன பெரிய பிரச்சனை வரும்? எனக்கு அப்படிலாம் தோணல. சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுங்களை யாரும் கூப்பிட்டு வேலை கொடுக்காததுனாலதான் அவங்கள மேல மேல தப்பான வழிக்கு போக வைக்குது. அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இதை நீதான் செய்யணும்னு சொன்னா விசுவாசமா செய்வாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வேண்டான்னு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டையும் குழந்தையும் கவனிச்சுட்டா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஏன் பாரதி அழறா? நான் பாத்துட்டு வரேங்க. அழாதம்மா என் செல்லம். அச்சோ. அழாத. ஏமா அழறா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எங்க போ. இவ அழுதுட்டு இருந்தா அவர் வருத்தப்படுவாருமா. குடு, நான் வச்சுக்கிறேன். குடு. எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ போமா, நான் பாத்துக்கிறேன்டி. அழாம பாத்துக்கோ. சரிடா, அழாத என்ன? ஓ, அழக்கூடாது அழக்கூடாது. என்ன அம்மா கிட்ட தூங்க மாட்டேங்கிறாளா? இல்ல, அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தூங்க வச்சிருவாங்க. சரி. குழந்தைங்களுக்கும் கஷ்டம் தானே, புது இடம், புது மனுஷங்க. ஆமா. ஐயோ, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? விடிய விடிய உன்னை மடியிலே வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? அழாதடா, கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாரு, சமத்தா தூங்க. என்ன நீ இப்ப தூங்க போறியா இல்லையா? பேசாம இரு. காயத்ரி, நீர் நான் பார்த்துட்டு வரேன். நீ படு. பேசாம தூங்கு. தூங்கு. ஐயோ, இப்ப தூங்க போறியா இல்லையா? இப்போ சும்மா உயிரை வாங்கிக்கிட்டு தூங்கு. தூங்குன்னு சொல்றேன்ல, தூங்கு. தூங்கு. மாப்பிள்ள, ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க போய் படுங்க, நான் தூங்க வைக்கிறேன். நீங்க மாப்பிள்ள வந்துட்டு நான் குழந்தை தூங்க இல்ல வைக்கிறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, தூங்குறாள மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து அவ எழுந்திருப்பா, அழுவா, அதுக்கப்புறம் உங்க தூக்கம் தான் கெடும். எதுக்கு வேண்டாம், நான் ஐயோ, பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நான் தூங்க வைக்கிறேன். இல்லங்க வேண்டாம், உங்க உயிரை காப்பாத்ததான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தேன். என் குழந்தைங்க உங்க உயிர் எடுக்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். கொடுங்க. மாப்பிள்ள, நீங்க தப்பா இல்ல இல்ல, நினைக்கிறீங்க. நான் எதுவும் தப்பா நினைக்கல. உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான், கொடுங்க. வா, வா, வா. மாப்பிள்ளை, சரி 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 நீங்க சரி. ஒண்ணும் இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நீங்க போய் தூங்குங்க. சரி 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 சரி.
உங்க உயிரை காப்பாத்த தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தேன். என் குழந்தைங்க உங்க உயிரை எடுக்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். அந்த பொட்டியை கொண்டு போய் வண்டியில வச்சிடு. நான் வரத்துக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிடும். அது வரைக்கும் இங்க யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க. நான் சொல்றது புரியுதா? நான் அக்கௌண்டன்ட் கிட்ட எல்லா விஷயமும் விவரமா சொல்லியிருக்கேன். அவர் கூடவே இரு. போ. சரிங்க குரு. வா செல்லம்மா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நான் சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. அடுத்த வாரம் தான் வருவேன். நான் இப்படி சென்னைக்கு போறதும் வரதும் அடிக்கடி நடக்கிறது தான். இங்க இருக்கிறவங்களுக்கு அது புதுசு இல்லை. ஆனா நீ தான் புதுசா வந்திருக்க. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு எனக்கு தோணுச்சு. நீ வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல. பரவாயில்ல. ஆனா நீ இங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீ உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது கூட ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து பொழைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும்னு தோணல. போக இஷ்டம் இல்லைன்னா நான் வற்புறுத்த மாட்டேம்மா. நீ இங்கேயே இருக்கலாம். ஏன் ஆயுசு முழுக்க கூட இங்கேயே இருக்கலாம். ஆனா ஒருவேளை நான் ஊர்ல இல்லாத டைம்ல நீ போகணும்னு நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. நான் சந்தோஷப்படுவேன். இங்க எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, இங்கேயே தங்குறாங்க. சில பேர் இங்கேயே நிரந்தரமா கூட தங்கிடுறாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டம். ஆனா இதுவரைக்கும் யாருமே மனசு விட்டு பேசாம இருந்ததில்லை. இப்படியே பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நடந்தது எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கம்மா. கடவுளே, 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிட்டாரா? நம்பவே முடியலையே. நான் நம்பினேன், மனசார நம்பினேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொன்னாருன்னு பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டு அவர் கூட பழனிக்கு வந்தேன். அவர் சொன்ன அர்த்தம் இதுவா தான் இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கல. அழாத செல்லம்மா, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. கட்டாயம் உன் புருஷன் கிடைச்சிருவாரு. தேடலாம். தொலைஞ்சு போனவங்களை தேடலாம். ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறவங்களை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்?